உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கட்டிக்கிட்டா என் வாழ்க்கை நாசமா போயிடும். அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. யார் என்ன வேண்டுனாலும் இது என்னோட வாழ்க்கை. எனக்கு சகப்பு பூதான் வரணும். இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. நீதாமா என்ன காப்பாத்தணும். அம்மா தாயே, இந்த பூதான் எங்க வாழ்க்கை. இந்த பூதான் நாளைக்கு என் தங்கச்சி நல்லா இருப்பாளா இல்லையான்னு தீர்மானிக்க போகுது. அவ உன்னோட குழந்தை. அவ நல்லா இருக்கணும்னா சிகப்பு பூதான் வரணும். அம்மா தாயே, இந்த குடும்பத்தை நீ எனக்கு கொடுத்திருக்க. இந்த குடும்பத்தை சில பேர் அழிக்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த கல்யாணம். இத நீ நடக்க விடக்கூடாது. சத்தியமும் உண்மையும் தான் உன்னோட பதில்னா அப்போ சிகப்பு பூதான் வரணும். அம்மா தாயே, நான் பண்ண ஒரு தப்பு இன்னைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க பாக்குது. என்னால தப்பிக்க முடியல. நான் அவமானப்படுறேன், அசிங்கப்படுறேன். நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. எல்லாத்துக்கும் இதுவே கடைசியா ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கட்டும். ஒருவேளை என்னோட தப்புக்கு பரிகாரமா என் உயிரை வேணும்னாலும் நான் தரேன், எடுத்துக்கோ. என் பொண்ணுக்கு சிகப்பு பூவா காமிச்சு அவளை வாழ வைத்தாய். டேய் தாச, என்னடா சாமி கும்பிட்டு இருக்க? அக்கா இங்க பாரு, இதா கடைசி சான்ஸ். கண்டிப்பா இத விட்டா திரும்ப வராத. நீ போய் தாலி கட்டு. போ போடா. இருக்கா, போறேன்க்கா. இவ எங்க இங்க வந்தா? ஐயோ, ஒருவேளை தெரிஞ்சுதான் வந்திருக்காளா? இவ கழுத்துல தாலி கட்டுறத பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, நான் இன்னைக்கு செத்த. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவ போன பிறகு தாலி கட்டுவோம். இனிமே நீ ஒண்ணும் பண்ணாத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப எல்லாரும் வேற இருக்காங்க. காவேரிக்கா, அக்கா காவேரிக்கா, உன்னை கொன்னுடுவேன். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு. அம்மா தாயே, உன்னை நம்பிதான் வந்திருக்காங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை முடிவு பண்ண போது நீயே நல்ல முடிவு சொல்லு தாயே. ஜனனி, நீதானமா தண்ணி எடுத்துட்டு வந்த? நீயே ஒரு சீட் எடுத்து கொடுமா. அப்பா, அழாத காவேரி. அம்மன் அவளோட முடிவை சொல்றா. அவ என்ன நினைச்சிருக்கான்னு பாப்போம். இப்போ எதையும் சொல்லக்கூடாதுமா, அது தெய்வ குத்தமாயிடும்.
அண்ணே என்னண்ணே ஐயர் குடும்பத்தையே தூக்கிட்டு வந்திருக்க? டே தாசு, வரம் கொடுத்தது சாமி இல்லடா, பூசாரி. பூசாரிய குடுக்க வச்சது இந்த சண்டி சாமிடா. ஐயரே, நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பாரு. எங்களை விட்டுருங்க, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஐயோ அங்கிள், எங்களை விட்டுடுங்க அங்கிள். வேணாம், எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஹலோ, யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு என்னோட பொண்டாட்டியும் பொண்ணையும் கடத்தி வச்சிருக்கீங்க? ஐயரே, இப்ப இருக்கிற நிலைமைய பாத்துட்டல, நீ நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்க. இங்க பார், சுத்தியும் கொஞ்சம் கூட பதட்டத்தை காட்டிக்காத. அது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. வேலை பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கட்டும், அவங்க சாமியை கும்பிடட்டும். பூ போட்டு பார்க்கிற சடங்கு நடக்குதுல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். இந்த பார், நீ எத்தனை தடவை பூ போட்டு எடுத்து பார்த்தாலும் வெள்ளை பூ தான் வரணும், புரியுதா? ஐயோ, இதெல்லாம் தப்புங்க. ஏய், பேசாத, நான் சொல்றத மட்டும் செய். உன் பொண்டாட்டியையும் மகளையும் காப்பாத்திக்க பாரு. இரு ஒரு நிமிஷம். எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. அப்பா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஏய், வாய மூடு. ஏய், உன் பொண்டாட்டியும் பொண்ணும் இப்ப வரைக்கும் என்கிட்ட பத்திரமா தான் இருக்காங்க. ஆனா பூ போட்டு பாக்குறப்ப அங்க மட்டும் சிகப்பு பூ வந்துச்சு. இங்க உன் மகளுக்கும் பொண்டாட்டிக்கும் சிகப்பு கலர்ல ரத்தம் வரும், புரியுதா? அப்புறம் உன் வாழ்க்கையில சிகப்பையே மறக்க முடியாது, புரியுதா? சரிங்கய்யா. இந்த பார், அதனால எந்த பூவை யார் எடுத்தாலும் வெள்ளைப்பூ மட்டும்தான் அங்க வரணும். சரி, நான் பண்றேன். இங்க பாருமா, சாமி கிட்ட எப்பவுமே நாம கேட்டது கிடைக்கும்னு நம்புனா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. நமக்கு மூளையையும் மனசையும் ஆண்டவன் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நாம நினைச்சத நாமளே சாதிச்சுக்கிறதுக்காக தான். சாமி கிட்ட போய் பிச்சை கேட்கறதுக்கு இல்ல. இப்ப புரியுதாமா? பூவை அந்த சாமி கொடுக்கல, அந்த சாமி கிட்ட இருந்து இந்த புத்தியால இந்த சண்டி எடுத்துக்கிட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.